ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் வீட்டில் செருப்பை இந்த திசையில் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் இந்த திசையில் செருப்பை வச்சீங்க அப்படின்னா உங்களோட பண கஷ்டம் எப்பவுமே தீராதுங்க. வாஸ்து சாஸ்திரத்துப்படி சில பொருட்களை நம்ம சரியான திசையில் வைக்காவிட்டால் அது நம் வாழ்க்கையை சிக்கலை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் காலணிகளை நம்ம எப்படி எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏனெனில் காலணிகள் நம் வீட்டில் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் இரண்டுமே கொண்டு வரக்கூடியதுங்க. நம்மள பல பேர் அவசரத்தில் அங்கும் இங்குமாக நம்ம காலணிகளை கழட்டி விட்டுறோங்க. அப்படி காலணிகளில் நம்ம கழட்டி எறிவதால் மிகவும் அபசகுனமாக கருதப்படுதுங்க. இதை செய்வதால் வீட்டில் வறுமையும் ஏற்படுது. மேலும் இதனால் குடும்பத்தினரோட நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மூதாதையர்கள் சொல்கிறாங்க. வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் செருப்பை வைக்கக்கூடாது. வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் காலணிகள் மற்றும் செருப்புகளை நீங்கள் வைத்திருப்பது நல்லதல்ல அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதை செய்வது வீட்டிற்கு எதிர்மறை சக்தியை கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திசை லக்ஷ்மி தேவிக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இந்த திசையில் நம்ம காலணிகளை வைக்கக்கூடாதுங்க. அதனால தான் இந்த திசையில் செருப்பு ஸ்டாண்டு மற்றும் செருப்பு வைத்திருப்பவர்கள் மீது லக்ஷ்மி தேவி கோபம் கொள்கிறாருங்க. ஷூ ஸ்டாண்டில் மட்டும்தாங்க நம்ம காலணிகளை வைக்கணும். காலணி மற்றும் செருப்புகளை எப்போதும் அதற்குரிய ஸ்டாண்டில் மட்டும்தாங்க வைக்கணும். அதனால தான் அவை அங்கும் இங்கும் கழட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதனால் வீடும் சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷூ ரேக் எப்போதும் தெற்கு திசையில் நம்ம வைக்கணுங்க. வீட்டு வாசல்ல செருப்பு மற்றும் காலணிகளை குவியலாக வைத்திருப்பவர்கள் அதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் தோஷம் ஏற்படுங்க. சத்தம் கேட்கும்படி வேகமாக காலணிகள் கழற்றுவது வீட்டிற்கு அசுபத்தை ஏற்படுத்துதுங்க. மேலும் இதனால் வீட்டில் உள்ளவர்களிடையே மோதல்கள் ஏற்படும். காலணிகள் மற்றும் செருப்புகளை வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு திசையில் வைக்கணுங்க. இந்த திசையில் காலணிகளை வைத்திருப்பவர்கள் அவர்களின் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும் மற்றும் பண ஆதாயத்திற்கு வாய்ப்பு உண்டாகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.